ஹாய் ஜெயந்தி. ஹாய். என்ன 2-3 நாளா இந்த பக்கம் ஆளையே காணோம்? கொஞ்சம் பிஸி ஆயிட்டேம்மா. ஓகே. ஏய், நீங்க இப்ப ஃப்ரீயா இருக்கீங்களா? ஆ. கொஞ்சம் என் ஹோட்டல்ல பாத்துக்கிறீங்களா? மணப்புரம் வரைக்கும் போயிட்டு ஓ வந்துடுறேன். ஓ எவ்வளோ நகை வாங்க போறீங்க? மணப்புரம் போனா ஏதாவது வாங்கதானா? அதெல்லாம் இல்ல சார். என் செயினை விக்கிறதுக்கு போறேன். எதுக்கு? 10,000 ரூபாய் லோன் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணணும். அதான் எங்க அப்பா கிட்ட ரொம்ப பெருமையா பேசி லட்சக்கணக்கில் சம்பாதிப்பேன்னு இந்த ஹோட்டல்ல வச்சேன். ஆனா இங்க லட்சத்துக்கு எங்க 1000 ரூபாய்க்கே வழி இல்ல. இன்னைக்கு தான் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு லாஸ்ட் டேட். அட அதுக்கு என்ன, நான் தரேன், எந்த வாங்கிக்கோ. ஹலோ, நான் என் அப்பா கொடுத்தாலே வாங்க மாட்டேன். நீங்க கொடுத்தா வாங்கிப்பேனா? அட கடனை வாங்கிக்கோமா. அதெல்லாம் வேண்டாம் சார். எனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்ப பேங்க்ல வாங்குறியே அது கடன் கிடையாதா? ஏற்கனவே கடன் திரும்பவுமா? இப்போ என்ன பண்றது? இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும்னு சொல்ற, பணமும் இல்லைன்னு சொல்ற. சரி கடனா கொடுக்குறேன்னா வேணான்னு சொல்ற. என்ன பண்றது? ஆ ம், நீ இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறதுக்கு நான் ஐடியா தரேன். அந்த பேப்பர் எடு. எப்படி? முதல்ல எடுமா சொல்றேன். அந்த சிஸ்டர் எடு. அட என்னன்னு அட சொல்லுங்க. குடுமா சொல்றேன். உன்னோட இன்ஸ்டால்மெண்ட் ப்ராப்ளம் ஓவர். சின்ன பொண்ணுக்கு என் செல்ல கண்ணுக்கு நான் ஒரு வேலை பார்க்க. அட நீங்க என்ன பண்றீங்க? இருமா இருமா. அண்ணன் தம்பியோ இல்ல அக்கா தங்கையோ இல்ல எல்லாருக்கும் தேவை மணி மணி. முடிஞ்சிருச்சு. 1 2 3 4. என்ன சார் வெள்ளை பேப்பரை காட்டுறீங்க? அட ஒரு நிமிஷம் இருமா. சின்ன பொண்ணுக்கு என் செல்ல கண்ணுக்கு நான் ஒரு வேலை பார்க்க போறேன். அண்ணன் தங்கியோ இல்ல அக்கா தம்பியோ எப்படி இது காசாச்சு? சொன்னா திரும்ப வெள்ளையாயிடும். அப்படி உடனே பேங்க் கிளம்பு. டைம் ஆகுது. கிளம்பு கிளம்பு. நான் கட்டிடுறேன். நான் போயிட்டு வர வரைக்கும் இங்க இருக்கீங்களா? அட இருக்கேம்மா, நீ முதல்ல கிளம்பு. தேங்க்யூ so much. நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய் என்னடா அசோக் இன்னும் வரவே இல்லை? வருவா இருடா. எங்க போயிருவான்? இன்னைக்கு பிடிச்சிடலாம்னா. எப்படி இருக்கா இல்லடா? ஆமாண்டா சூப்பரா இருக்கா. டேய், கல்யாணம் பண்ணா இப்படி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும். ஓவரா கனவு காணாத. நம்மள மாதிரி அழுக்கலாம் அந்த மாதிரி பொண்ணு செட்டே ஆகாது. நீ ஃப்ரீயா விடு. டேய், ஏன்டா செட் ஆகாது? நம்ம கூட இருக்க சதீஷ் எப்படா இருக்கான்? கரேல்னு. அவ பொண்டாட்டி எப்படி இருப்பா? செவப்பா ஹீரோயின் மாதிரி. எனக்கு என்னடா குறைச்சல்? சரி விடு, உன் லக்கு எப்படி இருக்கோ. ஆனா அந்த பொண்ணை பார்த்தா சாஃப்ட்வேர் மாதிரி தெரியுதுடா. உன்னை பாரு, கலர் கலரா சட்டை, ரகடா ஒரு பேண்ட்டு. உன் கெட்டப்புக்கு அவ செட்டே ஆகும். டேய், கெட்டப்ல என்னடா இருக்கு? 5000 கொடுத்தா மொத்தமா மாத்திடுவாங்க. இப்ப பாரு 5 நிமிஷத்துல எப்படி மாறி வரேன்னு. என்னடா செமையா இருக்கிற. எப்படிடா இருக்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாதிரி இருக்கனா? பார்த்தல. டைம் வேஸ்டே பண்ணாத. ஆ. ஸ்ட்ரைட்டா போ, உடனே கரெக்ட் ஆயிடுவாடா. போ. ஓகேடா. தம்பி கொஞ்சம் ரோட தாண்டி விட்டுருப்பா. அட கவலைப்படாத பாட்டி, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். ஏய் எழுறா. எங்க இருக்கீங்க பாட்டி? இங்கதான் பக்கத்து ஏரியால இருக்கம்பா. யாரோட இருக்கீங்க? எனக்கு ஆ. யாருமே இல்லப்பா. என் புள்ளையும் மருமகளும் என்ன தனியா விட்டுட்டாங்க. ம்ஹும். நானே கஷ்டப்பட்டு தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்ப்பா. புள்ளையும் மருமகளும் இல்லன்னா என்ன பாட்டி? ஆஹா. நான் உங்களுக்கு உதவி பண்றேன். வருத்தப்படாதீங்க. இந்தாங்க. இத வச்சுக்கோங்க பாட்டி. ஏப்பா இனி எப்பவும் நல்லா இருக்கணும். அந்த கடவுள் எனக்கு உன்ன மாதிரி ஒரு புள்ளைய கொடுத்திருந்தா எவ்வளவு நல்லா பாட்டி, இருந்திருக்கும். வேணும்னா இன்னும் கூட பணம் தரேன், வாங்கிக்கோங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க பாட்டி. பாட்டி, உங்க கண்ணுல சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. இந்த காலத்துல கூட உன்ன மாதிரி மகாராஜா இருக்காங்கன்னா என்னால நம்பவே முடியலப்பா. 2000 எனக்கு 2000 கொடுத்திருக்க. பரவாயில்ல பாட்டி. பொண்டாட்டி புள்ளெல்லாம் நல்லா இருக்கணும்ப்பா. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல பாட்டி. கல்யாணம் ஆகலையா? ம். உனக்கு தங்க மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பா பாரு. கிடைப்பா பாட்டி. நீங்க பாத்து போங்க. ஐயா
தர்மம் பண்ணுங்கயா. டேய் தம்பி இங்க பாப்பா. சார் 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 ஐயா தர்மம் போடுங்கயா, ரொம்ப உன்னை பசிக்குதுயா. பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்குடா. யாராவது பசியில இருக்கேன்னு சொன்னா என் மனசு எப்பவும் தாங்காது. அங்க பாரு, அங்க ஹோட்டல் இருக்கு. நான் உனக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன். ஆ. 1 மாசத்துக்கு பணத்தை கட்டிடு. ஒரு வேளை காலி ஆயிடுச்சுன்னு வையு, என்ன கேளு, ஆ, நான் உங்ககிட்ட நம்பர் கொடுக்குறேன். சரியா? நீங்க கடவுள் சார். அட இது என்னடா பெருசு? கொரோனா டைம்ல 50000 ரூபாய் கொடுத்து எல்லாருக்கும் அன்னதானமே போட்டேன். அப்பா நீங்க பெரிய தர்ம பிரபு சார். ஏய். அவருக்கு தாடி இல்ல, உங்களுக்கு தாடி இருக்கு, அவ்வளவுதான். ஆ. என் பர்சு கண்டிப்பா அந்த கிளவியா தான் இருக்கணும். கிளவியா இருந்தாலும் என் மேல எவ்வளவு பாசம் காட்டுற தம்பி. நீ ரொம்ப நல்லவன்பா. நீ எப்பவும் ரொம்ப நல்லா இருக்கணும்ப்பா. ஏன் தம்பி பர்ஸ காணுமா? அடடடடடடடடடடடடே. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.